பார்த்துக் கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். செஞ்சி செக்கோவார் நிறுவனம் சென்னை லயோலா கல்லூரி மாணவர்கள் சார்பில் குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேருந்து நிலையம் எதிரில் செஞ்சி செக்கோவார் நிறுவனம் மற்றும் சென்னை லயோலா கல்லூரி மாணவர்கள் சார்பில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு குழந்தைகள் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் செக்கோவார் நிறுவன இயக்குநர் அம்பிகா சூசேராஜ் தலைமை தாங்கினார். லயோலா கல்லூரி பேராசிரியர்கள் விஜயலட்சுமி பிரபாகரன் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலி மஸ்தான் கலந்து கொண்டு விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்கள் பற இசை, கரகாட்டம், விழிப்புணர்வு நாடகம் மற்றும் விழிப்புணர்வு பதாகை ஏந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்திலிருந்து காந்தி பஜார் வழியாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல் மற்றும் காவல்துறை செக்கோர் அலுவலர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். News21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரசு நிதி உதவி பெறும் 75 பள்ளிகளில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ரூபாய் 4,66,00,000 மதிப்பீட்டில் விலையில்லா மிதிவண்டிகளை அமைச்சர் ஆர் காந்தி வழங்கினார். தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் கலைஞர் போல் கல்விக்காக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் என அமைச்சர் ஆர் காந்தி நிகழ்ச்சியுடன் பேச்சு. ராணிப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக முதலமைச்சர் பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பள்ளிக் கல்வித்துறையின் சார்பில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது. இதற்கு தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அரசு நிதியுதவி பெறும் 75 பள்ளிகளில் 2025-26 ஆண்டிற்கான கல்வி ஆண்டில் மாவட்டத்தில் 11ஆம் வகுப்பு பயிலும் 4211 மாணவர்களும் அதேபோல் 5474 மாணவர்கள் என மொத்தம் 9685 மாணவர்களுக்கு ரூபாய் 4,66,00,000 மதிப்பீட்டில் விலையில்லா மிதிவண்டிகளை அமைச்சர் ஆர் காந்தி வழங்கினார். அப்போது மேடையில் பேசிய அமைச்சர் ஆர் காந்தி, தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் முன்னாள் முதல்வர் கலைஞர் போல் கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து வருவதாகவும் அதேபோல் பள்ளி மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி வருவதாக அமைச்சர் ஆர் காந்தி விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழாவில் முதல்வரை பற்றி நிகழ்ச்சியுடன் பேசினார். இந்த நிகழ்வில் அரசு அதிகாரிகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், பள்ளி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். பீகார் தேர்தல் வெற்றி. செஞ்சியில் பாஜகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி 4 முனை சந்திப்பில் பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். இதில் செஞ்சி கிழக்கு ஒன்றிய தலைவர் தாராசிங் என்கின்ற சிவக்குமார் தலைமை தாங்கினார். இதில் பாஜகவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி பாரத் மாதாவுக்கு ஜே என்று கோஷமிட்டனர். நிகழ்ச்சியில் மாவட்ட பொதுச் செயலாளர் பாண்டியன், முன்னாள் மாவட்ட தலைவர் MS ராஜேந்திரன், மாவட்ட துணைத் தலைவர் ஏழுமலை, ஒன்றிய தலைவர் தங்கராமன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் RS சரவணன், ஞானமணி, மாவட்ட துணைத் தலைவர் விஜயலட்சுமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். News21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். விழுப்புரத்தில் 72வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா மாரத்தான் போட்டி. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் கூட்டுறவுத்துறை சார்பில் 72வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமை தாங்கி மாரத்தான் போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாவட்ட வருவாய் அலுவலர் ஹரிதாஸ், கூட்டுறவுத்துறை மண்டல இணை பதிவாளர் விஜயசக்தி, துணை பதிவாளர் சிவபழனி, JRC மாவட்ட கன்வீனர் பாபு, செல்வதுரை மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இதில் ஆண் பிரிவு, பெண் பிரிவு என மாரத்தான் வாக்கத்தான் போட்டிகள் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி பரிசுகள் வழங்கப்பட்டது. News21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். நகர காங்கிரஸ் சார்பில் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு 137வது பிறந்தநாள் விழா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி 4 முனை சந்திப்பில் செஞ்சி நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நகர தலைவர் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் செஞ்சி சூரியமூர்த்தி தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் வழக்கறிஞர் பிரிவு வழக்கறிஞர் லூர்து சேவியர் முன்னிலை வகித்தார்.
இதில் ஜவஹர்லால் நேரு திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர். நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் கோனை ராஜா, டவுன் சேகர், பொதுச் செயலாளர் ஜான் பாஷா, மகிலா, காங்கிரஸ் தனலட்சுமி, காசி அம்மாள், முனியம்மாள், ரங்கநாதன், குணசேகரன், துரை மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். குழந்தைகள் தின விழா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அண்ணா நகர் ஃப்ரைனி கிட்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளியில் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு பள்ளியின் தாளாளரும் அனிஷா கல்வி மற்றும் சமூக நல அறக்கட்டளையின் நிர்வாக இயக்குநருமான உமா மகேஸ்வரி முத்து தலைமையேற்று போட்டிகளை தொடங்கி வைத்தார். ஓவிய போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, கைத்திறன் போட்டிகளில் பல ஊர்களிலிருந்து பள்ளி மாணவ மாணவிகள் உற்சாகமாக கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ், கேடயம், பரிசு பொருட்கள் கொடுத்து பள்ளியின் தாளாளர் மகிழ்ந்தார். சக ஆசிரியர்கள், பணியாளர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். பீகார் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றியை ஆற்காட்டில் சிறப்பாக கொண்டாடினார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் வெற்றி கொண்டாட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பீகார் சட்டமன்ற தேர்தல் வெற்றியை முன்னிட்டு பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி பாரத் மாதா கி ஜெய் என்ற கோஷம் எழுப்பி கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சிக்கு நகர தலைவர் பாஸ்கரன் தலைமை தாங்கினார். இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் தணிகாச்சலம் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய பாஜக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.